மேம் ஐ எம் நிவேதா ஃப்ரம் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். எல்லாரும் சொல்றாங்க மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும்னா ஒரு எஜுகேட்டடான பர்சன் தான் சிஎம்ஆ வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சிஎம்க்கு வந்து எல்லாமே தெரியணும். பீப்புளுக்கு வந்து என்னென்ன நீட்ஸ் தேவை அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணணும். நம்ம போய் கேட்கற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு எஜுகேட்டடான பர்சன் வந்து நான் சிஎம்ஆ வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் அண்ணாமலை அண்ணாவை சொல்றேன். பிகாஸ் அவங்களோட வீடியோஸ் நீங்க எல்லாமே பாருங்க, அவங்க பேசுறது எல்லாம் கேளுங்க. அப்போ நீங்க அண்ணாமலை எனக்கு அவர் கொடுக்கற ஃபீட்பேக் எல்லாமே தமிழ்நாடுக்கு வந்து என்னென்ன நீட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஆனா எஜுகேட்டட் பர்சன் வந்து நான் சிஎம்ஆ வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். தங்கச்சி, இப்ப படித்தவங்க வந்தா மாற்றம் உருவாகும்ன்றீங்க. படிச்சவங்க வந்தா என்ன மாற்றம் உருவாகும்? எக்ஸாம்பிள் 2-3 விஷயம் சொல்லுங்க. நீட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் சார். சோ தே டிசைடட் டு வாட் தே கிவ் டு தெம். தட்ஸ் அதனால நான் அப்படி சொல்றேன் சார். அதாவது படிச்சவங்க வந்தா மக்களுடைய நீட வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஆக்சுவலா ஒரு வேலிட் பாயிண்ட் கூட. பட் இருந்தாலும் இங்க பாய்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். அது ரெடியா இருக்காரு ஒரு தம்பி. என் பேர் லோகேஷ். நான் தமிழ் துறையிலிருந்து வந்த செகண்ட் இயர். என்ன மாற்றம்னா ஆண்களுக்கும் நல்ல பாதுகாப்பு வேணும். சாம், தம்பி மட்டும் விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும். அந்த தங்கத்தை கொஞ்சம் முன்னாடி ஆண்களின் மனசாட்சியை எல்லாரோட மனசாட்சியை சேர்த்து தம்பி பேசிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் முன்னாடி தூக்கிட்டு வாங்க. தம்பிக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுங்க. சூப்பர். ஆண்களுக்கும் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல பொறாமப்பட்டு கொலையினால எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி இவர் தான் ஜெயிக்கணும் அவர் தான் ஜெயிக்கணும் இல்ல, யார் தலைவராக வராங்களோ அவங்க ஜெயிக்கணும். ஓகே சூப்பர். தம்பி சில விஷயங்களை கரெக்டா பேசிருக்காப்ல. அவருக்கு பெரிய பாதுகாப்பு வேணும்னு சொன்னீங்களே, ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பாதுகாப்பு வேணும்? எந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வேணும்? ஆண்கள் வந்து லவ் ஃபெயிலியர்னால கையை அறுத்துக்கிட்டு கை தேய்ச்சிக்கிட்டு அது நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். பெரும்பான்மையான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே கத்தரத்தை பார்த்தா. நீங்க உட்படையா? எல்லாருக்கும் வலி இருக்கதானே செய்யும்.